63 நாயன்மார்களில் முக்கியமானவர் காரைக்கால் அம்மையார். காரைக்காலில் வணிகர் குலத்தில் பிறந்தவர் புனிதவதி. சிறு வயதிலிருந்தே சிவபெருமானின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டிருந்தார். பேரழகும் நல்ல குணமும் கொண்ட பெண்ணாக விளங்கினார். நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த பரமதத்தன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இருவரும் மனமொத்த தம்பதிகளாக மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். ஒருநாள் பரமதத்தன் 2 மாம்பழங்களை வீட்டிற்கு கொண்டு வந்தார். அந்த மாம்பழங்களை மதிய உணவிற்கு வைத்துக் கொள்ளும்படி புனிதவதியிடம் கூறினார். அதே சமயம் ஒரு சிவனடியார் பிச்சை கேட்டு வீட்டிற்கு வந்தார். சமையல் தயாராகாததால் புனிதவதி ஒரு மாம்பழத்தை அவருக்கு அன்புடன் கொடுத்தார். பின்னர் பரமதத்தன் உணவருந்தும் போது ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டு மிகவும் ரசித்தார். மீதமுள்ள மற்றொரு மாம்பழத்தையும் கேட்டபோது புனிதவதி சங்கடமடைந்தார். சிவபெருமானை மனமுருகி வேண்டிய போது தெய்வீக மாங்கனி அவளது கையில் தோன்றியது. அந்த மாங்கனியை பரமதத்தனுக்கு கொடுத்தார். அதன் அபூர்வ சுவையை உணர்ந்த பரமதத்தன் அதன் மூலத்தை கேட்டார். நடந்த உண்மையை புனிதவதி அவரிடம் கூறினார். அதனை நம்பாத பரமதத்தன் இன்னொரு மாங்கனியை தருவிக்குமாறு சவால் விட்டார். புனிதவதி மீண்டும் சிவபெருமானை வேண்டிய போது மற்றொரு மாங்கனி அருளப் பெற்றது. இதைக் கண்ட பரமதத்தன் புனிதவதியை தெய்வீக பெண்ணாக எண்ணி விலகிச் சென்றார். உலக வாழ்க்கையை துறந்த புனிதவதி தன் அழகிய உடலை வேண்டாம் என்று சிவபெருமானிடம் பிரார்த்தித்தார். சிவபெருமான் அருளால் பிரேத வடிவம் பெற்று காரைக்கால் அம்மையார் என்ற பெயரில் சிவபக்தியின் உச்சநிலையை அடைந்தார்.